முக்கிய செய்தி. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மதுபானங்கள் கொள்முதல், டெண்டரில் முறைகேடுகள் உள்ளிட்ட புகாரில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குதிரை பேர வழக்கில் ஜாமீன் பெற்று விடுதலையான நாளில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பிருக்கிறார். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீது தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபானங்களை கடைகளுக்கு கொண்டு செல்ல போக்குவரத்து டெண்டர் வழங்கியது, முறைகேடுகள் நடந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் குதிரை பேர வழக்கில் ஜாமீன் பெற்று விடுதலையான நாளில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் மனுதாரர் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை, மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படவில்லை எனவும் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனு அடிப்படையில் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. எந்த முறைகேடும் நடக்கவில்லை என மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது எனவும் மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதங்கள் மற்றும் பதில் மனுக்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. மதுபானங்கள் கொள்முதலுக்கு நிறுவனங்களிடம் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது, பார் உரிமையாளர்களிடம் இருந்து பார்ட்டி ஃபண்ட் பெறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தடைக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பில்லை. மனுதாரரின் மொபைலில் டாஸ்மாக் அதிகாரிகளின் எண்கள் உள்ளன. இவர்தான் ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளார். அரசு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது, இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.